வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது RLC சர்க்யூட்டில் ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். கவனிங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். A series RLC circuit with resistance value 25 ohm கொடுத்துட்டாங்க. Lனா இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துறாங்க 0.3 ஹென்ரி அண்ட் capacitance value 66 mu f கொடுத்துருக்காங்க. is supplied at 220 volt 50 hertz frequency. ஸோ உங்களுக்கு டயக்ராம் கொடுக்காம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு அப்புறமா நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு அப்புறம் அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த RLC சர்க்யூட்க்கு இம்பிடன்ஸ் வேல்யூ என்ன, கரண்ட் என்ன, வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலமெண்ட்னா ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர், இந்த மூணுத்துலேயும் என்ன வோல்டேஜ் இருக்குது, அப்புறம் பவர் என்ன, reactive பவர் என்ன, பவர் ஃபேக்டர் என்னென்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டயக்ராம் கொடுக்கலாம், நம்ம டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு RLC சர்க்யூட்டு, ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர் இது எல்லாத்தையும் திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க 220 volt 50 hertz சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டார், ஸோ ரெசிஸ்டார். நெக்ஸ்ட்டு எல்னா இண்டக்டர்னா இப்படி காயில் மாதிரி போடணும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டர். ஸோ இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு சோர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சரி. ரெசிஸ்டர் என்ன வேல்யூ இருக்குது, 25 ohm ரெசிஸ்டன்ஸ். இண்டக்டர் வேல்யூனா இருக்குது 0.3 ஹென்ரி. கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்குது 66 mu f. எத்தனை இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், 220 volt 50 hertz 220 volt 50 hertz சப்ளையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் ரெசிஸ்டார்னா இந்த ரெசிஸ்டாருக்குள்ளே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அப்போது VR கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இண்டக்டாருக்குள்ளே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அப்போது VI இல்லைனா VL, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கெப்பாசிட்டருக்குள்ளே என்ன வோல்டேஜ் இருக்குது இந்த எலமெண்ட்டில், ஸோ VC. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட். ஒரு இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸுக்கு சிம்பிள் Z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதை XLன்னு போடணும். ஓகேங்களா, மைனஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, சரி. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும், ஆனால் XL வேல்யூ XC வேல்யூ தெரியுமா, ஸோ அதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸல்னானது எல்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு 2 pi ஃப்ரீக்வன்சி L, இதான் அதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, ஸோ 2 pi ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, F வேல்யூ இந்த ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதான் ஃப்ரீக்வன்சி 50 hertz. நெக்ஸ்ட் இண்டக்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.3 ஹென்ரி. இண்டக்டன்ஸ்னால் காயில் இருக்கிற வேல்யூ 0.3 ஹென்ரி. இதை அப்படியே கேல்குலேட்டரில் இப்போ டைப் பண்ண போகிறோம். கேல்குலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி பை சிம்பிள் டவுன் பொசிஷனில் இருக்கும், பைன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்ட்டு 50 இன்ட்டு 0.3 டைப் பண்ணோம்னா 94.247 வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச XL வேல்யூ. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது XC வேல்யூ. இப்போ அடுத்து கண்டுபிடிக்க போகிறது XC வேல்யூ. ஓகேங்களா, இந்த XC வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 1/2 pi F capacitance value. இதுதான் அதுக்கு ஃபார்முலா. ஸோ 1/2
2 pi into frequency எவ்வளோ இருக்கு 50 hertz. அப்புறம் கெப்பாசிட்டர் எவ்வளோ இருக்கு 66 mu f. அது எழுதிப்போம். ஸோ f frequency வந்து 50, capacitance வந்து 66 mu f. mu என்னது 10 to the power minus 6 அர்த்தம். ஓகேங்களா 66 mu f னு இருக்கு இல்லையா, mu னா 10 power minus 6. இது அப்படியே கால்குலேட்டரில் போட போகிறோம். இது எப்படி கால்குலேட்டர் பண்ணணும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த 1 டைப் பண்ணிக்கணும், அப்புறம் டிவிஷன் சிம்பிள் டைப் பண்ணிக்கணும், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ளே இதை டைப் பண்ணணும் 2 pi into 50 into 66 into 10. இப்படி ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு -6 டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ இதுதான் அப்படியே நான் டைப் பண்ண போகிறேன். 1 divided by ஓப்பன் ப்ராக்கெட் 2 ஷிஃப்ட் அந்த பை சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு இன்ட்டு 50 இன்ட்டு 66 இன்ட்டு 10 டைப் பண்ணிவிட்டு இந்த சிம்பிள் டைப் பண்ணணும் பவருக்கு, பவர் -6, அப்புறம் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 48.228. இதுதான் எக்ஸ்சி. ஸோ எல்லாத்துக்கும் யூனிட் வந்து ஓம் தான். ஓகேங்களா ரியாக்டன்ஸ்க்கு எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் இம்பிடன்ஸ். ஏன்னா நமக்கு இப்போது எக்ஸ்எல் வேல்யூ கிடச்சிருச்சு, எக்ஸி வேல்யூ கிடச்சிருச்சு, ஆர் வேல்யூ தெரியும். இப்போது டேரெக்டாக இப்போ இம்பிடன்ஸு அப்ளை பண்ணிடலாம். Therefore z equal to square root of formula என்னது r square plus xl minus xc the whole square. So square root of resistance எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷனில் 25 ohm resistance. அந்த 25 டைப் பண்ணிக்கணும் 25 whole square plus xl வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 94.247 94.247 மைனஸ் எக்ஸி வேல்யூவோட கண்டுபிடிச்சோம் 48.228. இது ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகலாம். 25 ஸ்கொயர்னா வரும் 25 into 25 625 ப்ளஸ் இப்போ இது சப்ராக்ட் பண்ணிடலாமா 94.247 minus 48.228 சப்ராக்ட் பண்ணால் 46.019 வருது 46.019. அப்புறம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ண வேண்டியது தான் 46.019 into 46.019. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஆன்சர் 2117.748 வரும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்துட வேண்டியது தான் 625 ரூட் போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டுட்டு 625 ப்ளஸ் 2117.748. ஸோ எனக்கு ஆன்சர் டேரெக்டாக ரூட்டில் போட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வர மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா 52.37. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச இம்பிடன்ஸ் வேல்யூ. ஸோ இதுக்கு யூனிட் வந்து ஓம். ஸோ 52.37 ஓம் தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கரண்ட். ஸோ இப்போ நம்ம கரண்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் கரண்ட். நார்மலாக ஓம்ஸில் ஃபார்முலா சொல்லுங்கள் I is equal to V by Rன்னு சொல்லுவோம். இங்கே ஆருக்கு பதிலாக RLC சர்க்யூட்டில் இசட்னு போடணும். ஓகேங்களா சரி. இப்போது வோல்ட் பார்ப்போம். எவ்வளோ வோல்ட் சப்ளை கொடுத்துருக்காங்க 220 வோல்ட். அதுதான் எடுத்துக்கணும் 220 வோல்ட். இம்பிடன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 52.37. அதுதான் எடுத்து அப்ளை பண்ணணும் 52.37. அதில் இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கரண்ட் கிடச்சோம் 220 divided by 52.37. ஸோ ஆன்சர் 4.2008. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ கரண்ட்டுக்கு யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேங்களா
next third subdivision என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா கரண்ட்டுக்கு அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க voltage across each element அப்போனா ரெசிஸ்டாரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது இண்டக்டாரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது கெப்பாசிட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அதை கண்டுபிடிக்கலாமா ஸோ voltage across ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டாருக்கு கண்டுபிடிக்கும் voltage across resistor so V equal to so voltage across resistor க்கு நம்ம பேர் VR னு வச்சுப்போம் ரெசிஸ்டாரில் இருக்கிற வோல்டேஜ் நார்மலாக ஓம்ஸில் ஃபார்முலா V is equal to IR தானே ஸோ கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 4.2008 4.2008 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது டயக்ராமில் 25 ohm ரெசிஸ்டன்ஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் 25 ohm இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் 4.2008 into 25 so answer 105.02 volt தான் நம்ம அந்த ரெசிஸ்டாரில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது voltage across inductor ஏன்னா ரெசிஸ்டார் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்து இண்டக்டாருக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலமெண்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல ரெசிஸ்டார் கண்டுபிடிச்சாச்சு இப்போ இண்டக்டாருக்கு இங்கே எழுதிப்போம் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டார் ஓகே ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் சிம்பிள் என்னது L ஓகே இதுக்கும் ஃபார்முலா என்னது கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் V ஈக்குவல் டு IR தானே சரி I வந்துடும் ஃபார்முலா ஆனால் ஆருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஒரு ரெசிஸ்டாருக்கு R யூஸ் பண்ணலாம் ஒரு இண்டக்டாருக்கு XL தான் யூஸ் பண்ணணும் ஒரு கெப்பாசிட்டருக்கு XC யூஸ் பண்ணணும் இதுதான் விஷயமே ஓகேங்களா சரி கரண்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் என்னது 4.2008 XL வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சாலே XL வேல்யூ எவ்வளோ இருக்குது 94.247 94.247 இதை மல்டிப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும் 4.2008 into 94.247 மல்டிப்ளை பண்ணால் 395.912 வோல்ட் ஸோ இதுதான் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் பார்க்கலாமா வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் voltage across capacitor ஸோ அதுக்கு நம்ம என்ன வச்சுக்கலாம் பேர் விசின்னு வச்சுக்கலாம் ஸோ கெப்பாசிட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது ஸோ இதுக்கும் ஃபார்முலா அதே தான் I இன்ட்டு ஸோ ஓம்ஸ்லா V is equal to IR இங்கே ஆருக்கு பதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் XC கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஸோ கரண்ட் வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 4.2008 அதை எடுத்து எழுதிப்போம் 4.2008 இன்ட்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் XC வேல்யூ ஸோ அது நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் 48.228 48.228 ஓகேங்களா இப்போ இது நார்மலாக மல்டிப்ளிகேஷன் தான் 4.2008 இன்ட்டு 48.228 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 202.596 வோல்ட்டு தான் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்த சப்டிவிஷனுக்கு போகலாம் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் பவர் ஓகேங்களா அதாவது ரியாக்டிவ் பவர் ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ முதல்ல பவர் ஃபேக்டரை கண்டுபிடிச்சிடலாம்
பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு வேல்யூ. ஓகேங்களா, அந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். பை இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, பை இஸ் ஈக்குவல் டு காஸ் பைன்னு வச்சுக்கலாம். காஸ் பை தான் பவர் ஃபேக்டர். காஸ் பை ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் பை இம்படன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பை இம்பிடன்ஸ். சரி, இப்போது காஸ் பை ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூனா இருக்கு 25, கரெக்டு தானே. அப்புறம் இம்பிடன்ஸ் வேல்யூ பார்க்கணும், இசட். ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பார்த்துடலாம் 25, இம்பிடன்ஸ் வேல்யூ 52.37. 25 52.37. இது ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிப்போம். காஸ் பை ஈக்குவல் டு, ஸோ டிவைட் பண்ணலாமா, 25 டிவைட் பை 52.37 டிவைட் பண்ணால் 0.4773. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பை இருக்குங்க இல்லையா, இது அப்படியே வச்சுப்போம். இந்த காஸ் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா காஸ் இன்வர்ஸ். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.4773. கேல்குலேட்டரில் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காஸ் இன்வர்ஸ் எல்லோ கலரில் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை டைப் பண்ணுங்கள். 0.4773 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். பை இஸ் ஈக்குவல் டு 61.4907. ஸோ இதுக்கு யூனிட் கிடையாது. ஓகேங்களா. சரி, இப்போ பவர் ஃபேக்டருக்கு நம்ம லீடாக லேகான்னு எழுதணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. இங்கே எக்ஸல் வேல்யூனா இருக்குது 94.247. எக்ஸல் வேல்யூனா இருக்குது 94.247. வேணா உங்கள் சைடில் இப்படி எழுதிக்கிறேன். எக்ஸல் வேல்யூ வந்து 94.247. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸி வேல்யூ பார்க்கணும். எக்ஸி வேல்யூனா இருக்குது 48.228. 48.228. ஓகேங்களா, அதுதானே இருக்குது 48. ஓகே, சரி. இப்போது இந்த எக்ஸ்எல் எக்ஸி வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ்எல் வேல்யூ வந்து கிரேட்டராக இருக்குது எக்ஸி வேல்யூ விட. ஸோ எப்பயுமே இந்த எல் வேல்யூ, அதாவது எக்ஸ்எல் வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது லேகிங்னு அர்த்தம். அப்போது இங்கே நம்மளுக்கு என்ன வரும், பவர் ஃபேக்டர் நம்ம என்ன எழுதணும், லேகிங்னு எழுதணும், அவ்வளோதான். எப்போ லீடிங் எழுதுவோம், இதுவே எக்ஸி வேல்யூ கிரேட்டராக இருந்துச்சுன்னா எக்ஸ்எல்லை விட, அப்போ லீடிங்னு எழுதுவீங்க. இதுதான் விஷயமே பவர் ஃபேக்டர். ஸோ எப்போ லேக் லீடு எழுதுன்னு தெரிஞ்சிச்சுங்களா. இப்போ பவர் ஃபேக்டருக்கு காஸ் பை அப்புறம் பை வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். பவர் கண்டுபிடிப்போம், அதாவது ஆக்டிவ் பவர். நம்ம அதை பவர்னு சொல்லலாம், இல்லை ஆக்டிவ் பவர்னு சொல்லலாம். ஸோ கொஷினில் வெறும் பவர் தான் கேட்டிருப்பாங்க. இங்கே எப்பயுமே ஆக்டிவ் பவர்னு எழுதி பழகிக்குங்க. ஸோ நார்மல் பவர் ஃபார்முலா VI காஸ் பை, இதுதான் ஃபார்முலா. இன்னொரு பவர்னு கேட்டிருக்காங்க, ரியாக்டிவ் பவர். என்ன பவர் கேட்டிருக்காங்க, ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பவர் இஸ் ஈக்குவல் டு VI காஸ் பை வந்துச்சுன்னா ஆக்டிவ் பவர், சைன் பை வந்துச்சுன்னா ரியாக்டிவ் பவர். ஓகேங்களா. இப்போ இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ VI எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எழுதலாம். ஸோ கொஷினை பார்த்து தான் எழுதணும். ஃபஸ்ட்டு V எவ்வளோ வோல்டேஜ், 220 வோல்ட்டு. கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 4.2008. வோல்ட்டு 4.2008. காஸ் பை எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில். காஸ் பை இதோ இருக்குது பாருங்கள், 0.4773. 0.4773. அது நான் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் 220 இன்ட்டு 4.2008 இன்ட்டு 0.4773 441.109 வாட். பவருக்கு இன்ட்டு வாட். ஸோ ஆக்டிவ் பவர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரியாக்டிவ் பவர், அதுக்கு ஃபார்முலா என்னது, P is equal to VI sin pi.
therefore P is equal to V என்ன 220 volt current என்ன கண்டுபிடிச்சோம் 4.2008 next sin pi கண்டுபிடிக்க போகிறோம் சரி அதுக்கு முதல்ல நம்ம pi வேல்யூ தெரியும் 61.4907 அதை எழுதிப்போம் sin 61.4907 ஓகேங்களா ஸோ P is equal to 220 into 4.2008 into sin 61.4907 0.8787 இது நார்மலாக மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும் அவ்வளோதான் 220 into 4.2008 into 0.8787 ஸோ ஆன்சர் 812.07 வாட் இதுதான் பவர் ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம் ஸோ கொஷினில் கேட்ட மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சோம் கரண்ட்டு கண்டுபிடிச்சோம் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் எலமெண்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு பவர் இதுதான் ஆக்டிவ் பவர்னு கண்டுபிடிச்சாச்சு ரியாக்டிவ் பவரும் கண்டுபிடிச்சாச்சு பவர் ஃபேக்டர் ஸோ இதை இப்படி கேட்கும்பொழுது முதல்ல பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆக்டிவ் பவரும் ரியாக்டிவ் பவரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் ஃபஸ்ட்டு பேஜ் செகண்ட் பேஜ் தேர்டு பேஜ் ஃபோர்த்து பேஜ் ஃபிஃப்த்து பேஜ் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ் வணக்கம்